ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Infinix GT 30 Pro Flipkartல இன்னைக்கு ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 வைப்ரன்ட் கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 25,000 கோட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் லான்ச் பண்ண 20 Proக்கு GT 20 Pro கம்பேர் பண்ணும்போது இந்த 30 Proல மிகப்பெரிய ஒரு அப்கிரேடோட கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரிகர் பட்டனோட எடுத்து வந்திருக்காங்க. எப்பயுமே இந்த Asus பிராண்ட் மட்டும் தான் இந்த ட்ரிகர் பட்டன் கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இந்த வட்டம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எந்த பிராண்டும் கொண்டு வரல. அதுதான் உண்மையான விஷயமே. அது மட்டும் கிடையாது, நல்ல ஒரு ஃபிளாக்ஷிப்பான சிப்செட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நிறைய சாஃப்ட்வேர்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது கேமரா எப்படி இருக்கு? ஏன்னா இது ஒரு இன்ஃபினிக்ஸ் போன். கேமரா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? வேற என்ன ஹார்ட்வேர்ஸ் கொடுத்திருக்காங்க? டிஸ்பிளே எல்லாம் எப்படி இருக்கு? அது போக பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு? வேற என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு? இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ் லிங்க்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Infinix GT 30 Pro பாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு முன்னாடி நல்ல கிராபிக்கல் ஓரியன்ட்ல முன்னாடி Infinix GT 30 Pro மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட்ல ஒரு கார்டு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதாவது மெம்பர்ஸ் கார்டு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா நல்ல ஒரு டஃப் அண்ட் TPU சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 45 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் மேனேஜர் டூல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு. ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. The Infinix GT 30 Pro இது பொறுத்தவரை Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 வைப்ரன்ட் கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8/256GB வேரியன்ட் 25,000க்கும், ஹையர் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் 27,000 கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண GT 20 Proக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வட்டம் 30 Pro டோட்டலி டிஃபரெண்ட். இந்த வட்டம் கிளிப்பிங் லைட்ஸ் எல்லாமே சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. 10 கஸ்டமைஸோட பேக் சைடுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க. சோ போனட்டம் பாத்தீங்கன்னா 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு பிரைமரி சென்சார் 108 MP, 2MP டெப்த், 2MP மேக்ரோ. பட் ஆனா இங்க 2 டெப்த் அண்ட் மேக்ரோ தூக்கிட்டு 8MP அல்ட்ரா வைட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் கேமரா பாத்தீங்கன்னா அந்த கேமரா லே அவுட் கொஞ்சம் சிறுசா இருக்கு. மீதி ஏரியா எல்லாமே ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு ஏத்த மாதிரி கிராபிக்கல் ஓரியன்ட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த பேக் சைடுல இந்த கிளிப்பிங் லைட்ஸ் பாத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரைப்போட நல்ல ஒரு பிரீத்திங் எஃபெக்டோட இருக்குன்னே சொல்லலாம். சோ போனட்டம் ஒரு சர்க்கிள், பாதி சர்க்கிள் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. இன்னொரு கிளிப்பிங் லைட் உங்களுக்கு டிசைனுமே டோட்டலி சேஞ்சஸ். அண்ட் பாட்டம்ல இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வட்டம் ட்ரிகர் பட்டனோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ட்ரிகர் பட்டன் மூலமா நம்மளால கேமிங் விளையாண்டுக்கிட முடியும். அண்ட் ஈஸியா கேமரா அசஸ் பண்றதுக்கு அண்ட் வாய்ஸ் அசஸ் பண்றதுக்கு இது மாதிரி விஷயங்கள் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் ஒரு 189 கிராம். சோ கேமிங் போன் ஒரு 190 கிராம்குள்ள வர்றது கைக்கு ஹோல்ட் பண்ணி அதிக நேரம் கேம் விளையாண்டாலும் கை வலிக்காது. அது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டர் எடுத்து வந்திருக்காங்க. வெயிட் கம்மியாவும் அண்ட் திக்னஸ் வெறும் ஒரு 8 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான அழகான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் Infinix GT 30 Pro டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.78 இன்ச்ல ஒரு 10 பிட் பேனல் AMOLED டிஸ்பிளேயோட 1 பில்லியன் கலர் சப்போர்ட்டோட 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 4500 nits டிஸ்பிளே விட
கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடக்ஷன் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வித் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன்ல ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. தாறுமாறா இருக்குங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அதாவது இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்கு. 144 ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 4500 nits பிரைட்டர் அண்ட் 10-bit பேனல் இருக்கிறதுனால ஒரு சூப்பரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த டிஸ்பிளேல நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். அது போக எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும், ஓடிடி பிளேல பாக்குறாகட்டும், கலர் ஒரு ப்ரொடக்ஷன் சூப்பராகவே இருக்கு. இந்த நிஜமாவே ஒரு அருமையான டிஸ்பிளே. போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸ்ல டிஸ்பிளே நல்ல இம்ப்ரூவ்மெண்டோட வந்திருக்குன்னே சொல்லலாம் டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 189 கிராம், திக்னஸ் 8mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 2 ஸ்கொயர்ஸ் அப்டேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல XOS 15 சப்போர்ட், LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட் அண்ட் ட்ரிகர் பட்டன் 520 ஹெர்ட்ஸ்ல டச் சாம்பிளிங்கோட இங்க ட்ரிகர் பட்டன் சென்சிட்டிவோட எடுத்து வந்திருக்காங்க. இந்த ட்ரிகர் பட்டன் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பேக் சைட்ல இந்த கிளிப்பிங் லைட் RGB லைட் ஒரு 10 கஸ்டமைஸ் பிரீத்திங் எஃபெக்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டெடிகேட்டட் கேமிங் மோட் எப்பயும் போல இந்த எக்ஸ் பூஸ்ட் கேமிங் மோடும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக IP64 ரேட்டிங்கும் இருக்கு. அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் JBL சப்போர்ட், Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், FM ரேடியோ, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேப்பர் கூலிங் சிஸ்டம் 6 லேயர் சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபுல்லோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 5500 amps பேட்டரி எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா வெயிட் கூடல, திக்னஸ் கூடல, நிஜமாவே நல்ல ஒரு இம்ப்ளிமெண்ட். அண்ட் இங்க சார்ஜிங் பார்க்கும்போது 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் 30 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் 10 வாட் ரிவர்ஸ் வயலிங் சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துமே குறை கிடையாது. ஸோ இங்க சார்ஜிங் கேமிங் விளாண்டோ சீக்கிரம் பேட்டரி ட்ரெயின் ஆனாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. நம்ம ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, ரிவர்ஸ் வயலிங் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த 25Kக்கு நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டோட சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் கேமிங் விளையாட வந்தாலும் ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 108MP சாம்சங் சென்சார் அண்ட் 8MP அல்ட்ரா வைட், 2MP டெப்த், 2MP மேக்ரோ. ஆனா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 30MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த 30 கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் இங்க EAS கிடையாது, OIS கிடையாது. இது ஒரு நெகட்டிவ். அண்ட் இந்த போன்ல நம்மளால dual வீடியோ, டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ் எல்லாமே நல்லா எடுத்துக்கிற முடியுது. அண்ட் பிரைமரி சென்சர் இருக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4Kவோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் வீடியோட ஃபுட்டேஜ் நல்லா இருக்கு. அண்ட் டெப்த் அண்ட் மேக்ரோ இல்லாம அல்ட்ரா வைடோட வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த OIS EAS ஓட வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஓவரால் கேமராக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு கேமிங் போன் தான், இருந்தாலும் கேமராக்கு குறை இல்லாத அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல MediaTek Dimensity-ல 8350 அல்டிமேட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 4-in ஆர்க்கிடெக்ட் 3.35 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலையிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் சிப்செட்டா இந்த போன் மட்டும் தான் இன்னைக்கு இந்த சிப்செட்டோட இந்தியன் ரீஜன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. போன வருஷம் பார்க்கும்போது 8200 கொண்டு வந்தாங்க MediaTek Dimensity-ல. இந்த வட்டம் நல்ல ஒரு அப்கிரேடோட நல்ல ஒரு கிளாக் ஸ்பீடோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுல பேட்டில் கிரவுண்ட் பாத்தீங்கன்னா 120 FPS வரைக்கும் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் ட்ரிகர் பட்டன் சப்போர்ட்லாம் இருக்கு. அண்ட் அவங்களுக்கு கேமிங் சப்போர்ட்லாம் இருக்கு. 144 ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களோடையும் வேப்பர் கூலிங் சிஸ்டம்லாம் இருக்கிறதுனால அண்ட் நல்ல ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் இருக்கனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் விளையாட ஆரம்பிச்சீங்க. கேமிங் பிரியர் இருக்கிறவங்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்க போது இந்த போன். அது ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இவ்வளவு விஷயங்களோட இன்ஃபினிக்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுல எந்த ஒரு மாற்றுகள் தெரியாது. இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்ல. சிப்செட் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க, நல்லா ஃப்ளூயண்டா இருக்கு, ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது. அண்ட் உங்களுக்கு எந்த இடத்துலயுமே ஃப்ரேம் டிராப்ஸ் வரல. நல்லாவே இம்ப்ளிமெண்டோட ஒரு தாறுமாறான ஒரு கேமிங் போன் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நல்ல ஒரு சிப்செட்டோட இந்த வட்டம் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து டே டு டே ஒரு மல்டி டாஸ்கிங், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் எல்லா விஷயமே சூப்பராகவே இம்ப்ளிமெண்டோட இருக்கு. அண்ட் அந்த XOS 15 சூப்பராகவே இருக்குங்க, நல்ல ஒரு ஆப்டிமைஸோட இருக்கு இந்த Infinix GT30 Pro சிப்செட் செக்மெண்ட் பொறுத்தளவு. ஃபைனல் ஆஃப் இந்த Infinix GT30 Pro ஒரு போனோட அப்கிரேட்னா இப்படிதான் இருக்கணும். ஏன்னா 20 Pro கம்பேர் பண்ணுறது 30 Pro டிசைன்ல இருக்கட்டும், கிளிப்பிங் லைட்ஸ் எஃபெக்டா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள இன்டர்னல் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், சிப்செட் அண்ட் டிஸ்பிளே அண்ட் ட்ரிகர் பட்டன் சப்போர்ட்டோட அஃபோர்டபுள் பிரைஸ் 25Kக்கு இன்னைக்கு யாருமே இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. சோ இந்த போன் கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோல எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து கொஞ்சம் காம்ப்ரமைஸோட தான் இருக்கும். பட் ஆனா கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ், ஒரு மல்டி டாஸ்கிங் பண்றவங்க, இது மாதிரி விஷயங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல நல்ல ஒரு போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த Infinix GT30 Pro எடுத்துருங்க. 25,000 ரூபாய்க்கு நிஜமாவே செம்ம டீலு.
செம்ம ஒர்த்தபுளான செம்ம ஒரு ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸோட வித் ட்ரிகர் பட்டன் சப்போர்ட்டோட இந்த டைம் இன்ஃபினிக்ஸ் GT30 Pro மாஸ் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.